கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளிலும் கூட நம்ம வாசித்த பகுதிகள் இந்த 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் மற்றும் 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்துலேருந்து சில காரியங்களை நம்ம தியானிப்போம். இந்த 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட காரியம் கள்ள தீர்க்கதரிசிகள் அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க குணாதிசயம் என்ன, அவங்களுடைய முடிவு எப்படி இருக்கும் அப்படின்ற அநேக காரியங்கள், அவங்க எப்படி மனிதர்களை பிடிக்கிறாங்க, அப்போ அவங்கக்கிட்ட நம்ம எப்படி ஒதுங்கி வாழ வேண்டும், எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்னு அநேக காரியங்கள் குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இதுலேயும் நம்ம எப்படி அவங்கள ஜெயிக்கலாம் அப்படின்னா, கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால தான் நம்ம அவங்கள்ட்ட இருந்து நம்ம ஜெயிக்கவும் முடியும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதோடு கூட இதுல ஒரு வார்த்தை, அதை நம்ம இன்றைக்கு எடுத்துக்கொள்ளலாம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளாக நியாயத்தீர்ப்புக்கு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அதாவது தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். அது மாதிரி தேவ பக்தி உள்ளவர்களை அவருடைய சந்ததியையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இதில் நம்ம பார்த்தோம்னா, நம்ம தாவீதை குறித்து நம்ம பார்க்கலாம். அவர் தேவ பக்தி உள்ளவராக இருந்தார். ஆகவே கர்த்தர் அவரோடு கூட இருந்த ஒரு காரியத்தை பார்க்கலாம். இந்த 2 சாமுவேலில் பார்த்தோன்னா, 2 சாமுவேல் 2 சாமுவேலில் ஹல்லேலூயா 2 சாமுவேல் 8ஆம் 9ஆம் அதிகாரங்களில் நம்ம பார்க்கும்போது தாவீது போன இடங்களில் எல்லாம் ஒரு வெற்றியும் ஜெயத்தையும் நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போது இந்த இதில் பார்த்தோன்னா, அவருக்கு விரோதமாய் வந்த எல்லா காரியங்கள்லையுமே இந்த 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்தில் பார்த்தோன்னா, அவர் மோவாபியரை முறியடித்து அவர்களை தரை மட்டும் பணிய பண்ணினார். அடுத்து இன்னொரு ரேகாபின் குமாரரை முறியடிக்கிறார். அடுத்து அவர்களை துண்டாடி போடுகிறார். அடுத்து நம்ம பார்த்தோன்னா சோபாவின் ராஜாவை வெட்டி போடுகிறார். அப்படி சொல்லிட்டு அநேக காரியங்கள் வருகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவ பக்தி உள்ள பிள்ளைகளையும் அவருடைய சந்ததிகளையும் ஆண்டவர் வழி நடத்துகிறவராக இருக்கிறார். இதுல நம்ம பார்த்தோன்னா, தாவீது போன இடத்தில் எல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்திலையும் 9ஆம் அதிகாரத்திலையும் வருகிறத பார்க்கிறோம். அப்போ கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம்னா, தாவீது கர்த்தரோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. நம்ம இதுக்கு முந்தின அதிகாரங்கள் எல்லாம் பார்த்தோம். ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவரே நான் என்ன செய்யணும் கேட்டு 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 அவர் ஒவ்வொரு காரியங்களையும் செயல்படுத்துகிறத பார்க்கிறோம். இங்கே கூட அநேக வம்சத்தினரை மோவாபியர், ரேகோபியர் அப்படின்னு சொல்லிட்டு அநேகரை அவர் அநேகர் இடத்துல யுத்தத்துக்கு செல்கிறத பார்க்கிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி எல்லாம் கர்த்தரிடத்துல விசாரித்தார்னு கொடுக்கப்படலை. ஏன்னா ஒவ்வொன்றுக்குமே கொடுத்தாங்கன்னா பைபிள் ரொம்ப பெருசாயிரும்ல. ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்குது. ஒவ்வொரு சின்ன காரியமானாலும் பெரிய காரியமானாலும் அவர் தேவனிடத்துல கேட்டு விசாரித்து செய்கிற ஒரு காரியத்தை இதுல பார்க்கிறோம். அது நிமித்தமாக தாவீது போன இடத்தில் எல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஸோ நாமும் கூட நம்மோடு கூட இருக்கிற தேவனோடு நாம அவரோடு இருக்கிறோமா அப்படின்றத நம்ம கவனமுடையவர்களாக நாம இருக்க வேண்டும். அதோடு கூட நாம இப்படிப்பட்டவர்களாக தேவனோடு கூட இசைந்து நம்ம வாழும்போது என்ன ஆகும்னா, இங்க பாத்தீங்களா இந்த 8ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்துல தோயி தன் அதாவது வாழ்த்துதல் சொல்லவும், தாவீதுக்கு வாழ்த்துதல் சொல்லவும் தோயி தன் குமாரனாகிய யோராமை ராஜாவின் இடத்தில் அனுப்பினான். யோராம் வெள்ளியும் பொன்னும் வெண்கலமும் ஆன தட்டுமுட்டுகள் எல்லாத்தையும் கொண்டுட்டு தாவீது ராஜாவை பார்க்கிறத, அவர் ஆனர் பண்றத நம்ம பார்க்கிறோம். ஸோ நாம கர்த்தரோடு இசைந்து இருக்கும்போது இப்படிப்பட்ட தோயிக்கள் என்ன பண்ணுவாரு, கர்த்தர் அனுப்ப போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்ப இவ்வளோ பேர் யுத்தத்துக்கு வந்தாலும் கர்த்தர் தாவீது போன எல்லா இடத்திலும் கர்த்தர் அவனை காப்பாற்றினான்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இதை நம்ம அப்படியே எப்படி எடுத்துக்கொள்ளலாம் என்றால், நம்முடைய ஆத்துமாவுக்கு எடுத்துக்கொள்ளலாம். அப்போ நம்ம ஒவ்வொரு காரியங்களிலையும் கர்த்தரோடு இருக்கும்போது கர்த்தர் நம்ம ஆத்துமாவை காத்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென் ஆமென். அதுக்கடுத்து பார்த்தோம்னா, இவர் தேவனோடு இருந்ததின் நிமித்தமாக அநேக காரியங்கள் நன்மைகளும் நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். யோனத்தானை குறித்து பார்க்கும்போது, யோனத்தானுடைய பிள்ளை ஆக்சுவலாக சவுலினுடைய சந்ததியே வேறறுத்துறணும். அதுதான் தாவீதுனுடைய இது. எப்படின்னா பொதுவாக ராஜாக்கள் அப்படிதான் பண்ணுவாங்க. ஒரு ராஜா வந்துட்டார்னா அதுக்கு முன்னாடி இருந்த ராஜாவினுடைய சொந்தக்காரங்க முதற்கொண்டு அவ்வளோ பேரையும் வெட்டி போடுவார்கள். அது அவர்களுடைய பழக்கமாக இருந்தது. ஆனாலும் யோனத்தான் தேவனோடு இசைந்து இருந்தார். இந்த
தாவீதோடும் இசைந்திருந்தார், தாவீதின் குமாரனோடும் இசைந்திருந்தார். அப்போ அந்த யோனத்தானுடைய ஆஹ் குடும்பத்துல யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு தாவீது ராஜா கேட்கிறத பார்க்கிறோம். அப்போதான் தெரியுது இந்த சீபான்னு ஒரு வேலைக்காரன் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வர்றாங்க சவுலினுடைய குடும்பத்துல அந்த இதுல. அப்போ அவரை கூட்டு வரும்போது யாரு இருக்காங்க, யோனத்தானுடைய சந்ததியில யாரு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. அந்த 3ஆம் அதிகாரத்துல 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல பார்த்தோன்னா, அப்பொழுது ராஜா, தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்துக்கு தயை செய்யும்படி அவன் வீட்டாரில் இன்னும் யார் மீதியா இருக்காங்கன்னு சொல்லும்போது 2 கால்களும் உடமான ஒரு குமாரன் இருக்கிறான், அவன் பேரு மேவி போசேத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பொதுவா வந்து இந்த முடமானவர்கள் கண் குருடானவர்கள் தாவீதுக்கு பிடிக்காது. ஏன்னா அந்த காலத்துல வந்து சாபத்தின் பிள்ளைகள் தான் அப்படி பிறப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருந்ததுனால அவங்கள வந்து அவர் வந்து வெறுக்கிறவராக இருந்தார். இது வந்து அது அந்த காலத்துல உள்ள ஒரு காரியம். அப்ப இப்பொழுது பார்த்தோன்னா தாவீதின் குமாரனும் கூட எப்படிப்பட்டவர்களை வெறுக்கிறார், தான் பாவங்களற சுத்திகரிக்கப்பட்டதை அறிந்தும் கண் சுருகி போன குருடர்களாக இன்னும் நான் பாவியா இருக்கனே இப்படி இருக்கேனேன்னு சொல்லிட்டு புலம்புகிறவர்களை கூட கர்த்தர் வெறுக்கிறவரா இருக்கிறார்ல. பாவிகளை நேசிக்கிறாரு. ஆனா அந்த நான் பாவியா இருந்து சுத்திகரிக்கப்பட்டேன்றத உணர்வில்லாத இருதயம் உடையவர்களாக நாம் இருப்போமானால் அந்த காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார் இல்ல. ஆவிக்குரிய சப்பானிகளையும் கர்த்தர் வெறுக்கிறார். ஸோ இதுல வந்து இந்த தாவீது ராஜா வந்து இப்படிப்பட்டவரா இருக்கிறார். ஆனாலும் கூட யோனத்தானின் நிமித்தமாக மேவி போசேத்திற்கு ஒரு தயவு கிடைக்கிறத நாம இங்க பார்க்கிறோம். அப்போ மேவி போசேத்தே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு, அப்போ நீ வந்து இனிமே என்னோடு கூட ஒரு ராஜகுமாரனை போல நீ சாப்பிடுவ, என்னுடைய பந்தியில நீ இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிற ஒரு காரியங்களை நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது மேவி போசேத் சொல்றாரு, அப்பொழுது அவன் வணங்கி, செத்த நாயை போல இருக்கிற என்னை நீர் நோக்கி பார்க்கிறதுக்கு உமது அடியான் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு தாழ்மையாக அந்த மேவி போசேத் வந்து பேசுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஸோ இந்த தாவீதினுடைய அந்த ராஜ பந்தியில ஒரு முடவனான, அதுல உட்காருவதற்கு எலிஜிபிலிட்டியே இல்லாத ஒரு மேவி போசேத் அமர்ந்து ராஜகுமாரனை போல அசனம் பண்ணுகிறதை சாப்பிடுறத வந்து நாம இங்க பார்க்கிறோம். இதே மாதிரிதான் தாவீதின் குமாரனுடைய அந்த ராஜ பந்தியில ஆவிக்குரிய காரியங்களையும் எத்தனையோ காரியங்கள் குறைவுகளோடு இருக்கிற நாமும் கூட அவரோடு இருக்கிற ராஜகுமாரர்களாக ராஜகுமாரத்திகளாக நாம அசனம் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்போ இதுல பார்த்தோம்னா இந்த தாவீதை நோக்கி மேவி போசேத் கொண்டு வரப்படுகிறார். ஆனால் தாவீதின் குமாரனோ மேவி போசேத்துகளான நம்மை நோக்கி வருகிறார். ஆமென். இதோ வாசற்படியிலிருந்து கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனுக்குள்ள பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான்னு சொல்றாரு. அப்ப பாருங்களேன், தாவீதை பார்க்கிலும் தாவீதின் குமாரனானவர் எப்படியாய் நம்மளை தேடி 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 எப்படியாகிலும் என் பிள்ளைகளை எத்தனை மேவி போசேத்து இருக்கோ எல்லாத்தையும் பிடிச்சி கொண்டு வந்து அவர்களோடு கூட பந்தி இருந்தாது. அந்த அன்பை பாருங்களேன், அந்த டெப்த் ஆஃப் த லவ் எவ்வளவு ஆழம். அப்போ ஆண்டவர் அந்த ஒரு ராஜா வந்து சொல்றாரு பார்த்தீங்களா, நான் சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன், கொளுத்த எருதுகளும் ஆடு மாடு எல்லாம் ஆயத்தமா இருக்கு, போய் அழைக்கப்பட்டவர்களை கூப்பிட்டு வர சொல்றாரு. யாருமே வரல. அப்போ சொல்றாரு, தெருல போய் நல்லார் பொல்லார் குருடர் ஊனர் சப்பானி எல்லாத்தையும் கூட்டுவோம் அப்படின்னு சொல்றாரு. நீங்க யோசித்து பாருங்களேன், நம்ம வீட்டில் வந்து ஒரு திருமண காரியம் வைக்கிறோம், ஒரு நல்ல காரியம் வைக்கிறோம், இந்த வீடு குடியேறீங்க, ஏதோ ஒன்று செய்றீங்க, குருடர்கள் செவிடர்கள் முடவர்கள் சப்பானிகளா அந்த வீடு ஃபுல்லா நிறைஞ்சிருந்தா எப்படி இருக்கும்? அது அது எப்படிப்பட்டதாக இருக்குன்னு யோசித்து பாருங்க. நம்ம அவர்களை நேசிக்கிறோம், இல்லைன்னு சொல்றேன், அவர்களால தான் நிறைஞ்சிருக்கு அந்த வீடை. ஃபர்ஸ்ட் உண்மையிலே சொன்னோம்னா நமக்கே பிடிக்காது. என்னப்பா பார்க்குற இடமெல்லாம் குருடும் நுடமும் சப்பானியுமா இருக்கே அப்படின்னு நினைப்போமா இல்லையா? ஆனா பாருங்களேன், நமக்கே அதை வந்து நம்ம கட்டுற அந்த மொக்க வீடு, புழுதியில் அஸ்திபாரம் போட்டு பொட்டு பூச்சிகளால் அரிக்கப்படுகிற வீட்டை கட்டுற மனுஷராகிய நமக்கே நம்ம வீடு ஃபுல்லா நல்ல ஆளுங்களால நிரம்பி இருக்கணும்னு ஆசைப்படுறோமே. ஆனா அந்த தாவீதின் குமாரன் பாருங்களேன், நம்மளெல்லாம் சேர்த்திருக்கிறார் பாருங்க, நம்மளெல்லாம் குட்டி வச்சிருக்கிறார் பாருங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. முடவர்கள் சப்பானிகள் ஆவிக்குரிய முடவர்கள், ஆவிக்குரிய குருடர்கள் சப்பானிகள் ஊனர்கள் ஊமையர்கள் செவிடர்கள் எல்லாரையும் கூட்டிட்டு வந்து தன்னுடைய வீடு ஃபுல்லா நிரப்பி அவர்களுக்கென்று ஒரு வஸ்திரத்தை கொடுத்து அவர்களை அழகுபடுத்தி தன்னுடைய எல்லா காரியங்களையும் கொடுத்து அவர்களை வந்து உயரத்துல வைத்து உன்னதத்துல வைத்து, என் பிள்ளை பக்கத்துல வந்து உட்கார்றா
நம்ம பிள்ளை என்ன பண்ணுவோம்? பக்கத்துல வந்து உட்காரு. குட்டி பிள்ளையா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? மடியில தூக்கி வச்சுக்குவோம். அதே போல தான் ஆண்டவர் நம்மை அரவணைக்கிற தேவனாக, அவரோடு கூட நம்மை உட்கார வைக்கிற தேவனாக, உட்கார வைத்து அழகு பார்க்கிற தேவனாக அவர் இருக்கிறார். அத்தனை அன்புள்ள தேவன் அவர். நாம செய்ற மிஸ்டேக் என்னன்னா, ஐயோ! நான் சரியில்லையே! நான் முடவனா இருக்கேனே! நான் முடவனா இருக்கேன். ஆவிக்குரிய முடவனா இருக்கிறேன். ஆவிக்குரிய குருடனா இருக்கேனே! நான் சப்பாணியா இருக்கேன். நான் எப்படி அவ்ளோ பெரிய தேவன்? நோ, நோ, நோ. அவர் நம்ம பிதாவாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த உணர்வோடு கூட, அந்த மகிழ்ச்சியோடு கூட, அந்த ஒரு கொண்டாட்டத்தோடு கூட நம்ம ஒவ்வொரு நாளையும் நம்ம ஹல்லேலூயா நடத்த வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இவருக்கு பிடிக்காத எதையுமே நானு செய்ய மாட்டேன் அப்படின்ற ஒரு உறுதி எடுத்தவர்களாக நம்ம வாழணும். இவருக்கு எது பிடிக்குதோ அதை மாத்திரம் தான் நான் செய்வேன். இப்போ மேவிபோசேத்து தாவீதோடு கூட சாப்பிடுறாரு. ஆனா தாவீதுக்கு பிடிக்காத வேலையெல்லாம் அங்க பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன். அது நல்லா இல்லைல்ல. ஏற்கனவே அதுக்கு வந்து தகுதியே கிடையாது. ராஜா முன்னாடி சப்பானிகள வரவே விட மாட்டாங்க. ஆனா இப்படிப்பட்ட ஒரு மனிதன வர வச்சு சாப்பாடு போட்டு ராஜகுமாரன் போல பேசிக்கிட்டே அவ்ளோ மகிழ்ச்சியாக அந்த ராஜா ஏற்றுக்கொள்ளும்போது, இந்த சப்பானி தன்னுடைய உள்ளடி வேலையெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கும் பாருங்க. அப்படிதான் நாம பல வேளைகள்ல சில வேலைகள நம்ம செய்கிறவர்களா இருக்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் விட்டு ஒதுக்கி, தாவீதின் குமாரனே உமக்கு எது பிடிக்குதோ அதையே எனக்கும் பிடித்ததாக நான் போட்டு வாழ்வேன்னு சொல்லிட்டு நம்ம வாழும்போது, தேவனை அறிகிற அறிவில வளரும்போது நம்ம வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதம் உள்ளதாக இருக்கும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென், ஆமென், ஆமென். அப்போ இதுல இன்னொரு காரியத்தையும் நம்ம வந்து பார்க்கிறோம். அ என்ன காரியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஹalleluya, ஹalleluya. இந்த 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல பார்த்தோம்னா, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக் கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. அப்போ நம்ம அவரை அறிகிற அறிவினால அசுத்தங்களுக்கு தப்பிட்டோம். ஆனா மறுபடியும் போய் நான் அப்படியே எனக்கு வந்து எனக்கு இப்படிதான் நான் இருப்பேன். இப்படிலாம் ஏன்னா இப்படிதான் இருந்தேன். இந்த பாவங்களா செஞ்சேன். அப்பலாம் ஒண்ணுமே நடக்கலையே. உண்மையிலேயே அதுதான் உண்மை. இப்ப நமக்கு வந்து ஒரு பொய் சொல்லிட்டோம்னா படபடா படபடன்னு அடிக்குது. யாரையாவது தேவையில்லாம ஹர்ட் பண்ணிட்டோம். ஏதோ ஒரு காரியம் செஞ்சோம்னா படபட படபடன்னு அடிக்குது. ஆனா முன்னாடி நம்ம இருக்கும்போது பழைய ஜென்மஸ் பாவத்திலேயே இருக்கும்போது அப்பெல்லாம் எதுவுமே இருக்காது. ஜாலியா செய்வோம் அது எல்லாத்தையும் இல்ல. அப்போ இப்பயும் கூட சில நேரம் அந்த சத்துருவானவன் கொண்டு வந்து போடுவான். முந்தியெல்லாம் நீ இப்படித்தானே இருந்த. நல்லா தானே இருந்த. இப்ப என்ன இப்ப ஓவரா பண்ற? அதெல்லாம் ஒண்ணு இதெல்லாம் உலக மக்கள்னா மனுஷன் தானே! நீயும் மனுஷன் தானே! இப்படினாலும் இருக்கலான்ற மாதிரி அநேக காரியங்களை கொண்டு வருவான். அப்போ நாம அதுல சிக்கிரக்கூடாது. அப்போ அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அதுல சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவங்க நிலைமை ரொம்ப பரிதாபமா இருக்கும்னு போட்டிருக்கு. ஏன்னா வேதத்துல போட்டிருக்கு பார்த்தீங்களா? ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்ல வந்து வீட்ட ஃபுல்லா சுத்திகரிச்சாச்சு. அதுல இருந்த குப்பையெல்லாம் எடுத்து சுத்தப்படுத்தியாச்சு. அதே மாரி தான் ஒரு மனிதனுக்குள்ள பிசாசு இருந்தான்னா, அவன் அந்த தேவன் அவனுக்குள்ளாக வரும்போது, அந்த தாவீதின் குமாரன் வந்து போஜனம் பண்ணும்போது, அவருடைய போஜனத்தை நமக்கு கொடுத்து வேத வசனமாகிய மன்னாவினால நம்மை போஷிக்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும். அப்போ அங்க இருக்கிற பிசாசின் கிரியைகள், இருளின் ஆதிக்கங்கள் எல்லாம் வெளியில போயிரும். ஆனா அதுக்கு பிறகு நமக்கு போஜனம் குடுத்து, நமக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்த இந்த தேவாதி தேவன நம்ம ஒதுக்கி, அவர் அப்படியே நம்ம வீட்ட விட்டு வெளியேத்திட்டோம்னா, இந்த போனது என்ன பண்ணும்? இன்னும் நெறைய பேர கொண்டுட்டு வந்து அந்த வீட்டுக்குள்ள குடியிருக்கும். அவனுடைய முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைம மோசமா இருக்கும்னு போட்டிருக்கு. ஸோ நம்ம வந்து ரொம்ப கவனம் உடையவர்களாக எந்த ஒரு இதுக்கு வந்து பயப்படணும்னு அவசியம் இல்ல. எந்த ஒரு தீமைக்கும் இடம் குடுக்கக்கூடாது. தீமை எப்படி தெரியுமா வரும்? சின்னதா தான் வரும். ரொம்ப சின்ன ஒரு சிந்தனை. நீங்க பைபிள் படிக்கும்போது, "என்னப்பா இதெல்லாம் அப்படிலாம் இல்லப்பா." உண்மைய சொல்றேன் நானு. இந்த மாரி சோதனை எனக்கு பலமுறை வந்திருக்கு. பைபிள் படிக்கும்போது, இதில உள்ளதெல்லாம் அப்படியே நம்ம எடுத்துக்கொள்ள முடியாதுன்ற மாரி சிந்தனை முந்தி அப்படியெல்லாம் வரும். அப்போ நம்ம ஒரு இதுக்கு லைட்டா ஆமாமா இது இப்படி இருந்திருக்கலாம், இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேதத்துக்கு மாற்றா ஒரு சின்ன சிந்தனைக்கு நீங்க இடம் குடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கடுத்து கண்ட கண்ட சிந்தனையும் அது மூலமா வந்து அப்படியே வேத வசனங்களே நம்ப விடாதபடி பண்ணிரும். ஸோ இப்படியாக பிசாசானவன் எப்படிடா ஒரு சின்ன லூப் ஹோல் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவிசுவாசத்துக்குள்ளேயும் கர்த்தரை விட்டு பிரிக்கிற காரியத்திலயும் அவன் வந்து ஈடுபடுவான். அதாவது பிசாசோட தந்திரம் என்னன்னா, நம்மகிட்ட இருக்க காசு பணத்தையோ, சொத்து சுகத்தையோ, இல்ல வேலையையோ, வெட்டியவோ எதையோ வாங்குறதெல்லாம் கிடையாது. நம்ம விசுவாசத்த நம்மள விட்டு எடுத்துறணும். தேவனுக்கும் நமக்கும் இடையில பெரிய கேப் உண்டாக்குறது. இதுதான் வந்து பிசாசினுடைய திட்டம். அதுக்கு நடுவுல எத வேணா போடுவான். காசு குடுப்பான், இல்லன்னா காச எடுப்பான். வேலைய குடுப்பான், இல்லன்னா வேலைய எடுப்பான். எத வேணா குடுத்தோ, எடுத்தோ ஏதோ ஒண்ணு பண்ணி தேவன விட்டு பிரிப்பது. இப்ப இதுல பார்த்தோம்னா 2 பேர் 2ஆம் அதிகாரத்துல பார்த்தோம்னா, பிலேயாமை குறித்து நம்ம பார்க்கிறோம். பிலேயாம் நல்லா தான் இருந்தாப்ல. ஆரம்பத்துல என்ன சொன்னாரு? "ஏ ராஜாவே நீ வீடு நிறைய பொண்ணு குடுத்தாலும் சரி, பொன்னும் பொருளும் குடுத்தாலும் சரி, நான் ராஜா ஆண்டவர் சொல்றத தான் நான் கேட்பேன்." அப்படிலாம் சொன்ன டயலாக் சொன்ன மனுஷன் தான். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா ராஜா எப்படி பண்றான் பார்த்தீங்களா? அந்த பாலாக் ராஜா எப்படி பண்றான் பாருங்களேன்.
அதை பார்க்கல. ஃபர்ஸ்ட் அனுப்புனவங்கள விட ஹையஸ்ட் பொசிஷன்ல இருக்கவங்க, ஹையர் அத்தாரிட்டிஸ் அனுப்புறான். முக்கியமான மனிதர்கள் அவங்க செல்வ செருக்கோடும், ஆடம்பரத்தோடும், அப்படியே பயங்கர அலங்காரத்தோடும், அந்த பொன் பொருளோடும் அப்படியே வீட்டுக்கு வர்றாங்க. அப்படியே மயங்குறான். நம்ம வீடு பக்கம் எந்த ஒரு இப்படியெல்லாம் நமக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இப்ப இப்படிலாம் பெரிய மனிதர்கள் வர்றாங்க. பக்கத்து வீட்டு ஆளுங்கலாம், பிலேயாம் என்னப்பா உன் வீட்ல பெரிய ஆளுங்கலாம் வர்றாங்க அப்படி இப்படின்னும்போது இவருக்கு என்ன பண்ணும், காலர தூக்கிட்டு கொஞ்சம் அப்படியே உள்ளுக்குள்ள பெருமை வர ஆரம்பிக்குது. அப்பயும் என்ன பண்றாரு, போய் ஆண்டவரே நான் போவா வேணாமா, போகாதடா, மறுபடியும் அனுப்பிட்டான். மறுபடியும் இன்னும் ஹையஸ்ட் அத்தாரிட்டிஸ்ல இருக்கிறவங்க எல்லாரையும் அனுப்புறத பார்க்குறோம் நம்ம பிலேயாமுடைய காரியங்களை பார்க்கும்போது. அப்போ பாலாக் அனுப்புறான். இன்னும் இன்னும் எப்படி இவனை விழ வைக்கலாம், கொஞ்சம் கொஞ்சம் சறுக்குறான், அப்படியே விழ வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து கொண்டு போகும்போது ஆட்டோமேட்டிக்கா ஆள் வந்துருச்சு. இப்போ அவனுடைய நிலைமையை பார்த்தீங்களா, அநீதத்தின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். மிருகம் பேசிச்சு. அதுக்கடுத்து சொல்லப்பட்டிருக்குது, இவர்களுக்கு என்றைக்கும் உள்ள காரிருள் தான். அப்ப பிலேயாமுக்கு காரிருள்ன்ற மாதிரி தான் இங்க போட்டிருக்கு. நமக்கு தெரியாது அதுக்கடுத்து அவர் என்ன ஆனார், ஆனா காரிருள்னு போட்டிருக்கு. அப்போ இப்படி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நம்மை பிரிப்பதற்கு சத்ருவானவன் நம்ம எதுல, ஒருவேளை நமக்கு வந்து பொசிஷன் ரொம்ப பிடிக்குதா, இல்ல பணம் பிடிக்குதா, இல்ல நகைகள் பிடிக்குதா, இல்ல மற்றவங்களுக்கு முன்னாடி பெருமையா இருக்கிறது பிடிக்குதா, எந்த ஒரு விஷயம், இல்ல நமக்கு ஜாதி, நான் இந்த சர்ச், ஐ எம் கோயிங் டு திஸ் சர்ச், அந்த சர்ச்சில் வந்து இத்தனை தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, அப்படி ஒரு ஏசி, அவ்வளோ சேர்ஸ், அந்த பாஸ்டர் பெரியவர், அவர் அப்படியே இதில் எடுக்கிறாரு, டிவியை திறந்தாலே அவர் தான் வருவார், இவ்வளோ பெரிய 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 பெரியன்னு கர்த்தரை பெருசாக வைக்காம நம்ம எதெல்லாம் பெருசு, இந்த சர்ச்சில் ஒரு 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 உறுப்பினராக இருக்கிறதே பெரிய விஷயம், அப்படியே மற்றவங்களாம் ஆண் பார்ப்பாங்க, இப்படிலாம் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல இருக்கு. ஸோ இப்படி எதையாவது நம்ம மேன்மையா பெருசா நினைச்சோம்னா அது வழியாவே பிசாசுக்கு வந்து என்ன பண்ணுவான், அந்த ஆத்துமாவை உருவிட்டு போயிடுவான். அவ்வளவுதான். ஸோ நம்ம கவனம் உடையவர்களாக நம்ம இருக்க வேண்டும். நம்மோடு கூட அசனம் பண்ணுகிற, நம்மோடு கூட போஜனம் பண்ணுகிற அந்த தாவீதின் குமாரனோடு கூட நம்ம பேசுவோம். போஜனம் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், பேசுவோம்ல. அப்ப பேசுறது ரொம்ப இனிமையா இருக்கும். சாப்பிடும்போது யாராவது சண்டை போடுவோமா, மோஸ்ட்லி சண்டை போட மாட்டேன். இது நல்லா இருக்குல்ல, இது இப்படி இருந்தா நல்லா இருக்கும், ஓகே, இது சில நன்மையான காரியங்களை நம்ம பேசுற மாதிரி நம்ம தாவீதின் குமாரனோடு கூட அசனம் பண்ணுவோம். மேவி போசேத்துகளான நம்மை தெரிந்தெடுத்ததற்காக நன்றியோடு கூட அவர் என்ன சொல்றாரு பாருங்க, செத்த நாயை போல் இருக்கிற என்னை நீர் நினைத்தீரே. அது ஒரு தாழ்மையை பாருங்களேன். ராஜகுமாரன் தானே, சவுலோட பேரன் தானே, ஆனா அந்த கெத்து திமிரு அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு தாழ்மையா இருக்கிறார். நாமும் கூட மேவி போசேத்தை போல ஒன்றுக்கு உதவாத என்ன தெரிஞ்சு எடுத்தீங்களேன்னு சொல்லி இன்றைக்கு நம்மை ஆவியில் எளிமையுள்ளவர்களாக நம்மை தாழ்த்துவோம். தாவீதின் குமாரனோடு கூட போஜனம் பண்ணுவோம். அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இயேசப்பா, நன்றி.